ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வாணி கார்த்தி விலாக். இன்றைக்கி நம்ம சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மட்டன், சிக்கன், ஃபிஷ் மூணுமே என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு விட்டாரு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நாங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம். என்னோட பையன் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டால் அதனால் சிக்கனில் பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் கிரேவி வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சாதத்தை வடிச்சிருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. பாப்பா எப்போவுமே சீக்கிரமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு அடம்பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனால் சாதம் முதல்ல வடிச்சிட்டா என்ன குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி ஆகுதோ அதில் பாப்பாவுக்கு போட்டு ஊட்டிடுவேன். அதுக்காக தான் எப்போவுமே சாதம் ஃபஸ்ட்டு வச்சுருவேன். புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 1 வீக் மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு ஃபஸ்ட்டு சாட்டர்டேவே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நாம் எப்போவுமே 1 மந்த் ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம். எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. சின்ன வயசுலேருந்தே பழகிட்டனால 1 மந்த் பூராவே நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணிக்கும் கிரேவிக்கும் தக்காளி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான்வெஜ்னாலே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தான் ரெடி ஆகும். ஏன்னா சண்டே லீவுங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப நேரம் தூங்கிடுவோம். 10 மணிக்கு மேலே தான் போய் என்னோடய ஹஸ்பண்ட் நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்தார். அப்பாவும் தம்பியும் அதுக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி கொடுத்துருவேன். இல்லைனா நைட்டு வச்ச சாதம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சிக்கன் போட்டு பிரட்டி வச்சிடலாம். அதுதான் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பாசுமதி ரைஸ்லாம் வாங்கலை. நம்ம டெய்லி சாதத்துக்கு யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ்லேயே பிரியாணி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு பாசுமதி ரைஸ் பிரியாணி விட பொன்னி ரைஸ் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சிக்கனை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் மட்டன் கிரேவி வச்சுக்க போகிறேன். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிரியாணி பார்த்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். ஃபிஷ்ஷும் சீக்கிரம் ஃப்ரை பண்ணிடலாம். நான் எப்போவுமே பிரியாணியில் ரொம்ப காரம் அதிகமாக போட மாட்டேன். காரம் மீடியமாக போட்டால் தான் பிரியாணியில் சாப்பிட முடியும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைனிங்காகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் கிரேவி வைக்கிறதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். நாங்கள் 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தோம். நாங்கள் மட்டன் மட்டும் வாங்கவே மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மட்டன் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு பிடிக்கவே இல்லை. நம்ம ஊர் சைடு இருக்கிற மட்டன் மாதிரி சென்னையில் இருக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. என்னோடய சிஸ்டர் வீடு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரானு இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இப்போ சாதத்துக்கு ஒலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வதங்கினப்போ கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் ஜிலேபி மீன் தான் அதிகமாக கிடைக்கும். மற்ற மீனுமே கிடைக்கும். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். அதனால் இந்த மீன் தான் அதிகம் வாங்குவோம். ஜிலேபி மீனுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்குது. குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 2மே பண்ணலாம். சென்னையில் வெரைட்டியாக மீன் சாப்பிட்டு இங்கே வந்து இந்த மீன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே கிடைக்கிறது தானே சாப்பிட முடியும். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துட்டு எப்பவும் போல் நம்ம மட்டன் குழம்புக்கு சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு மட்டனை கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். மட்டன் குழம்பே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வைக்கிற குழம்பு தான் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மசாலா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிஷ் மட்டும் பார்த்திங்கன்னா மசாலா பிரியாமல் இருக்கணும்னா நம்ம எப்போவுமே இந்த மசாலாவில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்திட்டு அப்படியே ஃபிஷ்ஷில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொரிக்கிறப்ப மசாலா பிரியாமல் வந்துடும். எப்போவுமே மசாலாலாம் தடவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும். பொரிச்சு எடுத்துடலாம். சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வடித்து வச்சுட்டு மட்டனும் வெந்துருச்சு. மட்டனை வந்து நம்ம இந்த கடாய்க்கு மாற்றிட்டு குக்கரை கழுவிக்கலாம். ஏன்னா அந்த குக்கரில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ்க்கு பசி எடுத்துக்கிச்சு. அதனால் கொஞ்சமாக மட்டன் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம ஃபிஷ்ஷும் தவாவில் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். நம்ம இந்த சைடு பிரியாணி செய்கிற வேலையை பார்க்கலாம். நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னாலே அன்றைக்கி ஃபுல் டேவே நம்மளுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சமையல் வேலை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு எல்லாம் குழந்தைங்கள குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல் டே ஒர்க் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனியன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு கையில் போட்டே பழக்கமாகிடுச்சு. அதனால் கையில் போட்டால் தான் அளவு சரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். கொஞ்சமாக மல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் லெமன்லாம் எதுவும் சேர்க்கல. இது எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரம் முடிச்சாகணும். சிக்கன் பார்த்திங்கன்னா இது போட்டோடனே இப்படியே இந்த மசாலாவிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலாலாம் சிக்கனில் சேர்ந்து வரும். எப்போவுமே நம்ம சிக்கனை போட்டோடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்படி தண்ணி சேர்த்தோன்னா மசாலா தனியாக போயிடும். சிக்கனில் பார்த்திங்கன்னா வெறும் சக்கை மட்டும் இருக்க மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட் இல்லாமல். அதனால் சிக்கன் எப்போவுமே மசாலாவில் நல்லா வெந்தால் தான் மசாலா சிக்கனோடு நல்லா சேர்ந்து வரும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்புறம் ரொம்ப காரமாக போயிடும். 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசி. அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் வேகும். ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுடலாம். பிரியாணி நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு விசில், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் தான் பிரியாணி கரெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறப்ப அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கும். நம்ம ஃபிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து கொலன்னு போகவே இல்லை, பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் பொன்னி ரைஸ் தான். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. எல்லாமே வீடியோ கவர் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போயிடும். இனி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் மந்த் தான் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சண்டே லன்ச் மெனு. சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை.